RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் நடப்பவை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களா அல்லது ஊழல் முகாம்களா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மின்வாரிய வருவாய்த்துறை அதிகாரிகள் கையூட்டு பெறுவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி வணக்கம். அன்புமணி தரப்புல என்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, விரிவான விவரங்கள்? வருவாய்த்துறை மின்துறையின் வசூல் வேட்டை தமிழகத்தில் நடப்பவை உங்களுடன் ஸ்டாலின் முகாமா, உங்களுடன் ஊழல் முகாமா என்று பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு 46 வகையான சேவைகளை வழங்கப்படுவதாக கூறி நடத்தப்பட்டு வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களுக்கு நன்மை செய்வதாக கூறி ஊழலை ஊக்குவிக்கும் இத்தகைய செயல் கண்டிக்கத்தக்கது எனும் தனது அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த ஜூலை 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது தொடர்ச்சியாக 10,000 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுவரை 5,000 முகாம்கள் நடத்தப்பட்டு அவற்றின் வாயிலாக 40 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. மகளிர் உரிமை தொகை கோரி மட்டும் கிட்டத்தட்ட 22 லட்சத்துக்கு கூடுதலான மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. மொத்தமாக பெறப்பட்ட மனுக்களில் 80% மனுக்கள் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்த ஒருவருக்கு கூட இதுவரை உரிமை தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களுக்கு சேவை வழங்குவதை வெற்றிகரமாக செய்ய முடியாத அரசு திமுக, இந்த அரசு ஊழலை மட்டும் வெற்றிகரமாக செய்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். பட்டா மாற்றம் கோரியும் மின்சார இணைப்பு கோரியும் பெறப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக வருவாய்த்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகள் கையூட்டு பெறப்பட்டதாக தற்போது பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் தொடர்ச்சியாக அரசு இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி. RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.